அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டுட்டோரியல்ல ஒரு வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் இல்லைன்னா நம்ம கரண்ட் டிவைடர் சர்க்யூட் எப்படி டிரா பண்றது. நம்ம ஃபர்ஸ்ட் கரண்ட் டிவைடர் சர்க்யூட்டை எப்படி டிரா பண்ண லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிரா பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம லேட்டெக் டுட்டோரியலுக்குள்ளார போகலாம். நம்ம டெக் மேக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டெஸ்ட் 4ங்கிற டெக் அந்த டெஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் 4 ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துருச்சு நமக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த டாக்குமெண்ட் கிளாஸ் யூஸ் பேக்கேஜ் இங்கே என்னென்னா சர்க்யூட் டிஸ்க் போட்டுக்கணும். ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்கிறது. மேபி நான் இதை எரேஸ் பண்ணிட்டு கூட திரும்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன். கண்ட்ரோல் ஜூம். நமக்கு தேவையானது என்னென்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கிளாஸ். இதில் எதுவும் எழுதாதீங்க. இங்கே வந்து ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கலில் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ டயக்ராம் வரைகிறதுக்கான பேக்கேஜ், நம்ம சர்க்யூட் டயக்ராம் வரைய போகிறதுக்கான பேக்கேஜ் எதுலேருந்து இருக்குன்னா த Circuitikz. இந்த பேக்கேஜ் தான் நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட் வரைகிறதுக்கான ஒரு பேக்கேஜ். இதை என்ட்ரு போட்டாலே எல்லா கமெண்ட்டும் இந்த பேக்கேஜஸ்லேருந்து எடுத்துக்கும் நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன செய்யணும், பிகின் டாக்குமெண்ட், அதை ஒரு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிகின் த டயக்ராம் அப்படின்னா பிகின் நம்ம என்ன ட்ரா பண்ண போறோம்னா சர்க்யூட் தான் ட்ரா பண்ண போறோம். ஸோ Circuitikz end Circuitikz. ஸோ end Circuitikz. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது தான் எழுதணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்க என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை அஷ்யூம் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த சர்க்யூட் டிஸ்க் மேனுவலில் எல்லா கமெண்ட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன டயக்ராம் ட்ரா பண்ண போறோம்னா கரண்ட் டிவைடர் சர்க்யூட் டயக்ராம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்னா எப்படி ட்ரா பண்ணலாம் நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஒரு மென்டல் பிக்சர் நம்ம கொண்டு வந்துக்கணும். ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி எப்படி ட்ரா பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கரண்ட் சோர்ஸ் தேவை, கரண்ட் டிவைடர் சர்க்யூட் ட்ரா பண்ண. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ். இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம சூஸ் பண்ணுற கோஆர்டினேட் சிஸ்டம் இதை வந்து பெஸ்ட் ஆரிஜின் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இது கரண்ட் சோர்ஸ் ரன் ஆகணும். சப்போஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு 0 to 3, ஒய் கோஆர்டினேட் மட்டும் இந்த இது சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு நம்ம வந்து இந்த ஷீட்டில் வந்து ஏதோ ஒரு பொசிஷனை ஆரிஜினாக எடுத்துக்கிட்டு எங்கே கரண்ட் சோர்ஸை கொண்டு போகணும், அதுக்கப்புறம் எங்கே டேர்ன் பண்ணணும். இது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இந்த ஜாயிண்ட்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், ஏன்னா அங்கே வந்து வர டோட்டல் கரண்ட் அங்கே தான் பிரியுது. இந்த ரெசிஸ்டர் என்னன்னு வச்சுக்கலாம்னா R1. இதில் இது வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்னா, ஸோ ஏன்னா இந்த ஜங்ஷனில் பிரியறதால இது வந்து I1. இதை வந்து திரும்ப எங்கன்னா ஆரிஜினில் க்ளோஸ் ஆகிடணும். இப்போ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும் போகுது. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. நம்ம என்ன செய்யலாம், ஒய் ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகல, எக்ஸ் கோஆர்டினேட் 2,3ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு பேட்டும் வரையும் போது இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன ட்ரா பண்ணா இன்னொரு ரெசிஸ்டன்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து என்னன்னு சொல்லலாம் R2. இது வழியா போற கரண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்னா I2. ஸோ திரும்ப இதை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா இந்த ஜாயிண்ட்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணா இதுக்கு பேர் என்னன்னா ஷார்ட்னு பேரு. இந்த மாதிரி பாயிண்ட் வச்சா அதெல்லாம் ஷார்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அப்போனா இங்கே இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஏன்னா ஜங்ஷன்ல சம் ஆஃப் ஆல் த கரண்ட் கோஸ் டு 0, அதான் கிர்ச்சாஃப். ஸோ இதுதான் ஒரு மென்டல் பிக்சர். இப்போ கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோஆர்டினேட்டும் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டான கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஏன்னா எக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஒய் சேஞ்ச் ஆகல, 4,3. இப்போ இந்த 2,3 பாருங்க, இதுல இருந்து நம்ம R1 ரெசிஸ்டன்ட் எது வரையும் டிரா பண்ணனா y ஆக்சிஸ் வேரி ஆகுது, x ஆக்சிஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ 2,0. அதே போல இந்த R2 ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4,3ங்கிற பாயிண்ட்ல இருந்து எது வரையும் கொண்டு வரலாம்னா ஒரு 4, ஏன்னா x சேஞ்ச் ஆகல, y மட்டும் சேஞ்ச் ஆகுது 0. ஸோ இதுதான் நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் எப்படி சூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கரண்ட், இதுதான் நம்மளுடைய மென்டல் பிக்சர். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை சூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். நமக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் தேவை. சோர்ஸுக்கான, அதாவது கரண்ட் சோர்ஸுக்கான கமெண்ட் என்ன, ரெசிஸ்டன்ட்கான கமெண்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் 2க்கான கமெண்ட் என்ன, அது ஷார்ட்டுக்கான கமெண்ட் என்ன. ஒன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாகவே ட்ரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். நான் இதை உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணதுன்னு
சொல்லித்தரேன். இப்போ கோஆர்டினேட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் சோர்ஸ் வந்து எந்த கோஆர்டினேட்ல இருந்து எந்த கோஆர்டினேட் வரையும் போகணும். இந்த கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ல இருந்து இங்க இந்த கோஆர்டினேட் வரையும் போகணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயர் இங்க இருந்து இந்த கோஆர்டினேட் வரையும் போகணும். R1 ரெசிஸ்டன்ஸ் இந்த 2,3ல இருந்து 2,0 வரையும் போகணும். இந்த மாதிரி இந்த கோஆர்டினேட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம கமெண்ட்டை எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ அவங்க நம்ம சர்க்யூட் டிஸ்க்கு போய்க்கலாம். நம்மளுடைய கமெண்ட் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னன்னா கரண்ட் சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா டிரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிரா. எங்கேருந்து டிரா பண்ணா 0,0 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிற கோஆர்டினேட் பாயிண்ட். 2 எது வரையும் y ஆக்சிஸ் மட்டும் வேரி ஆகணும். அதனால x 0, y வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 வரையும் கூட கொடுத்துங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெருசாக டயக்ராம் வேணா 4 வரையும் கொடுத்துங்க, இல்லைன்னா 3 கூட ஓகே தான். இப்போ 0,0 to 0,3 y ஆக்சிஸ்ல டிரா பண்ணி என்னன்னா கரண்ட் சோர்ஸ். அதுக்கான கமெண்ட் என்னன்னா சர்க்யூட் டிஸ்க்ல ஐ சோர்ஸ், இதுதான் அதுக்கான கமெண்ட். ஸோ அப்போனா அந்த I ஈக்குவல் டு I0ங்கிற கரண்ட், ஒரிஜினல் கரண்ட் I0ன்னு என்னன்னா பாஸ் ஆகணும். அப்போனா அது என்ன சொன்னா I ஈக்குவல் டு ஒரு டாலர் சிம்பிளுக்கு நடுவில் I0. என்ன எழுத போறீங்களா? எப்பவுமே எந்த ஒரு சிம்பிள் போட்டதா இருந்தால் டாலர்ஸ் டாலர் சிம்பிளுக்குள்ளார தான் எழுதணும். I0 கரண்ட் போகுது எதுலன்னா அந்த I சோர்ஸ்ல இருந்து. இதுதான் நமக்கான இந்த கமெண்ட். ஸோ இதை நீங்கள் கேரி அவுட் பண்ணி கூட ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது இந்த கமெண்ட் முடியறதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி டாட் போடணும். இந்த ஆக்சுவலி சிம்பிள் போட்டீங்கன்னா அந்த கமெண்ட் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை குயிக் பில்டுன்னு எழுதி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா F1 அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த F1 ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க வந்துருச்சு. I0 எங்க இருக்கு, கரண்ட் போகுது, இந்த சோர்ஸ் இதுதான் கரண்ட் சோர்ஸ். பட் இங்க என்ன நமக்கு ஏரோ மார்க் வந்து உள்ளார வந்து மேல வரணும். இது வந்து ஆக்சுவலி யூரோப்பியன் சிம்பிள் இல்லைன்னா ஜென்ரல் சிம்பிள். நமக்கு அமெரிக்கன் சிம்பிள் வேணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த சர்க்யூட் டிஸ்க் முன்னாடி, அதாவது பிகின் சர்க்யூட் டிஸ்க் முன்னாடி எனக்கு அமெரிக்கன் சிம்பிள் தான் வரணும். ஸோ அமெரிக்கன் சிம்பிள். இப்போ நம்ம கேரி அவுட் பண்ணி பார்க்கலாம். F1 இப்போ கேரி அவுட் பண்ணி பார்த்தோன்னா இங்க பாருங்க கரண்ட் சோர்ஸ். ஸோ இது கரண்ட் சோர்ஸ் இப்போ பர்ஃபெக்டா அமெரிக்கன் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா நமக்கு வந்து இது வந்து 0,0 to 0,3. இப்போ என்னன்னா இங்கேருந்து ஒரு லைனை டிரா பண்ணணும். இங்கன்னா 0,3ல இருந்து அதை ஷார்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு. அப்போனா இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இஸ்ட் மீனிங் என்னன்னா அந்த கமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நமக்கு முடியல, நம்ம லைனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால என்டர் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் என்ன செய்யறேன்னா இதில் இருந்து 0,3 to எது வரையும் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸில் எக்ஸ் வந்து 2,3 y ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன ட்ரா பண்ணோம், ஒரு ஷார்ட், ஒரு ஒயரை வந்து கொண்டு போய் அங்கே ஷார்ட் பண்ணுறோம். SHORT அதான் ஷார்ட் கமாண்ட். ஒரு ஒயரை அங்கேருந்து போயிட்டு ஷார்ட் பண்ணுறோம். பட் எங்கே அதுக்கு வந்து ஒரு டாட் மாதிரி வைக்கணும் அந்த ஷார்ட் பண்ணுற இடத்துக்கு. ஸோ அதுக்கோசரம் ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த லைனோட எண்டில் வந்து ஒரு டாட் கருப்பு நிற கலர் வந்துடும். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்துருச்சானு. இங்க பாருங்க இங்க இருந்து இது வரையும் வந்துச்சு. ஸோ ஷார்ட் இங்க வந்துச்சு. இப்போ என்னன்னா இந்த ஷார்ட் ஆன இடத்துல வந்து ஒரு R1 ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ அதுக்கு வந்து என்ன 2,3ல இருந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் 0 வரணும். இதுல இருந்து 2 எது வரையும்னா எனக்கு டவுன்வர்டு வரணும். இங்க இருந்து இங்க R1 ரெசிஸ்டன்ஸ் வரணும். அதுக்கோசரம் y ஆக்சிஸ் மட்டும் 0 ஆகுது, x ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகல. 2,0 என்ன டிரா பண்ணணும் இதுல இருந்து இது வரையும்னா ஜஸ்ட் இந்த பிராக்கெட் உள்ளார என்ன எழுதுனா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணும். ஸோ ஆருங்கிற ரெசிஸ்டன்ஸ். பட் ஆர்னு போட்டா அது ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிடும். பட் அதை ரைட் பண்ணதுக்கு என்னன்னா ரெண்டு ஈக்குவல் டு போட்டு ரெண்டு டாலர் சிம்பிளுக்குள்ளார R1 அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அது ரைட் பண்ணிடும். இப்போ பாருங்க F1 பிரஸ் பண்ணா அதுக்கு குயிக் பில்ட் ஆகிடும். பாருங்க மேல இருந்து கீழே வரும், உங்களுக்கு R1 வந்துருச்சுங்களா. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இதோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரா முடிச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு லைனை தான் ட்ரா பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யலைன்னா நீங்க ஈஸியா டபுள் லைன் கொடுத்துட்டு எங்கன்னா ஆரிஜின்ல ஜாயின் பண்ணிடணும். 0,0 முடிஞ்சிச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் டா. இதுல வந்து என்னன்னா எனக்கு கரண்ட் வந்து சோர்ஸ் அங்க போகும், அதாவது கரண்ட் அந்த R1 ரெசிஸ்டன்ட் வழியா போற கரண்ட் வந்து என்னன்னா I1. அதை டிராப் பண்ணுறதுக்கு ஒரு கமா போட்டுட்டு இந்த R1 அந்த ப்ராக்கெட் உள்ளாரே ரெசிஸ்டன்ட் வரைஞ்ச ப்ராக்கெட்டுக்குள்ளாரே
அது வழியா போற கரண்ட் ஐ ஒரு ஏரோ மார்க் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி போடணும். அதாவது இங்க இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் கீழே வர போல போடுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். உங்களுடைய லேப்டாப்ல இருக்கும், சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ஒரு டினாமினேட்டர் ஐஃபன் போட்டிங்கன்னா அங்கே கரண்ட் வந்து இங்கே வந்துடும். பாருங்க, இது இப்போ கமெண்ட் வரும், இஸ் ஈக்குவல் டு அந்த கரண்ட்டோட வேல்யூ எவ்வளோனா I1. அது வந்து எப்பவுமே என்ன செய்யணும், ஒரு டாலர் சிம்பிளுக்குள்ளார எழுதணும் I1. இப்போ பாருங்க F1 இல்லைன்னா இங்கே குயிக் பில்ட் அழுத்தி பார்க்கலாம். நம்ம F1 அழுத்திக்கலாம், F1 அழுத்தினாலும் வரும். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. இதோ பாருங்க, இங்கே I1ங்கிற கரண்ட் வந்துருச்சு. ஈவன் இங்கே நீங்கள் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு 128 எவ்வளோ கிளியராக வருது பாருங்க. ஸோ I1 கரண்ட் டவுனில் வருது, R1 ரெசிஸ்டன்ட் வழியாக பாஸ் ஆகி இங்கே முடிஞ்சது 0, எங்கே 0,0 ஆரம்பிச்சு அப்படியே ஒரு லூப் போட்டு இங்கே வந்து கொண்டு வந்துட்டோம். இதான் ரொம்ப சிம்பிளான கமெண்ட், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஷார்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் இன்னொரு ரெசிஸ்டன்ட். அதுக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா, திரும்ப ட்ரா பண்ணும். இது ஒரு லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ நியூ ட்ரா, நெக்ஸ்ட் ஒரு லூப் கொண்டு வரோம். எங்கன்னா இந்த டாட்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் போடணும், திரும்ப இங்க 2,0 கிட்ட கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, திரும்ப ஒரு நியூ ட்ரா எந்த கோஆர்டினேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஷார்ட், அதாவது ஷார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஷார்ட் எங்க முடிஞ்சிருக்குன்னா 2,3. அங்க இருந்து எங்க டிரா பண்ணா 2, ஒரு லைன் தான் டிரா பண்ண போறோம், அதனால 2 போட தேவையில்ல. கமெண்ட் போட்டா மட்டும்தான் 2 போடணும். ஒரு லைன் டிரா பண்ணறதால இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதனால 4,3 அதே லெவல்ல கொண்டு வரோம். இங்க 2,3ல இருந்து அப்படியே நேனா கொண்டு வந்து 4,3. எக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஒய் சேஞ்ச் ஆகல, அதனால 4,3 வரும். இந்த இதுக்கு மீனிங் என்னன்னா டபுள் டாட், இது லைன் மீனிங். ஸோ ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டு அந்த லைன்ல இருந்து 2 போட்டுங்க. எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணும் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல. ஸோ எது வரையும் ட்ரா பண்ணோம்னா, ஒய் ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ் 4 தான். 4,3ல இருந்து எதுனா 4,0 கீழ் நோக்கி ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணும். அப்புறம் அந்த 2க்கு பக்கத்தில் என்ன கமெண்ட் போட்டுக்கிறீங்கன்னா த ரெசிஸ்டன்ட். அதனுடைய வேல்யூ போடுறதுக்கு ஒரு ஈக்குவல் டு போட்டு டாலர் சிம்பிளுக்குள்ளார R2, அதனுடைய வேல்யூ என்னன்னா R2 கமா போட்டுக்கிட்டு, இப்போ என்னுடைய ஏரோ மார்க் இந்த மாதிரி டவுன்லோடு வரணும், ஆனால் ரெசிஸ்டன்ட்க்கு முன்னாடி வரணும். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ட், அதாவது அந்த ஒயர் ரெசிஸ்டன்ட் வழியாக பாஸ் ஆகிற கரண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு ஒரு ஐஃபன் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ ஆஃப் த கரண்ட், அந்த சர்க்கியூட் வழியாக போகிற கரண்ட் என்னன்னா அது டாலர் சிம்பிளுக்குள்ளார போட்டுக்கணும். ஸோ I2 போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த சர்க்கியூட் வழியாக போகிற கரண்ட் I2 எது வரையும் போகுதுன்னா 4,0. இன்னும் இதை கொஞ்சம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷார்ட் பண்ணணும். எங்கே ஷார்ட் பண்ணால் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, இந்த ட்ரா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ரன் பண்ணி பாருங்க. F1 அதுக்கான கமெண்ட் என்ன, அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னா F1. ஸோ ரன் பண்ணி பாருங்க, இங்கே பாருங்க அழகாக வந்துருச்சு. ஆனால் இன்னும் என்ன முடியும்னா, இங்கே I1 கரண்ட் போகுது, இங்கே I2 கரண்ட் போகுது, R2 ரெசிஸ்டர் வழியா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கே வந்து ஷார்ட் பண்ணணும். ஏன்னா I1 கரண்ட் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது, இங்கே I2 கரண்ட் ஜாயிண்ட் ஆகி I0 இது வழியே பாஸ் ஆகும், இந்த டோட்டல் கரண்ட். அப்படின்னா இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கிறத நம்ம காட்டணும். ஸோ அப்போனா அது வந்து இந்த மாதிரி டாட் பண்ணும். அதுக்கான கமெண்ட் என்னன்னா ஷார்ட். ஸோ 4,0ல இருந்து 2 எது இப்போ எங்கே 4,2னா இங்கே 4,0னா இங்கேருந்து 2,0. ஸோ 2,0 என்ன 2,0 வரணும்னா ப்ராக்கெட், ஏன்னா இங்கே தான் நம்ம ஃபங்க்ஷன், அதாவது அந்த எலமெண்ட்டை குறிக்க முடியும். ஷார்ட் பண்ணுறோம். அந்த ஷார்ட் டாட் ஆகிறதுக்கு வந்து என்ன, 2,0 இடத்த டாட் ஆகிறதுக்கு ஒரு ஐஃபன் போட்டு ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த 2,0ங்கிற இடத்த வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வந்துடும். பாருங்க வந்துருச்சான்னு. F2 நான் இப்போ ரன் பண்ணிட்டு, சாரி F1 ஆக்சுவலாக F2 எழுதிட்டேன்னு நினைக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். ஸோ F1 பாருங்க அழகாக முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபையர், இன்னும் கொஞ்சம் பாருங்க, ஒரு கரண்ட் டிவைடர் சர்க்கியூட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான கமெண்ட். இந்த லூப்புக்கு ஒரு ட்ராப் கமெண்ட் போட்டோம், அதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு ஒரு ட்ரா கமெண்ட் போட்டோம். எல்லாம் ஃபங்க்ஷன் தான்.
லைனை ட்ரா பண்ணும்போது மட்டும் என்னன்னா எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்ல லைன் ட்ரா பண்ணுங்க, இந்த 2 கோடு போட்டுருங்க. எந்த கோஆர்டினேட்ல இருந்து எந்த கோஆர்டினேட். சப்போஸ் ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணும், சோர்ஸ் எலமெண்ட்டோ ரெசிஸ்டன்ட்டோ இல்லை கெப்பாசிட்டர் எலமெண்ட் ஆட் பண்ணா எந்த கோஆர்டினேட்ல இருந்து எந்த கோஆர்டினேட் வரையும் அந்த எலமெண்ட்னா அதை ஃபர்ஸ்ட் அந்த கோஆர்டினேட்ல இருந்து டூ போட்டுக்கணும். கோடு போடக்கூடாது. இந்த டூங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த டூக்கு பக்கத்துல என்ன எலமெண்ட் அந்த கோஆர்டினேட்க்கு இடையில இன்ஸ்டால் பண்ணணும், ரெசிஸ்டண்டா சோர்ஸா, அதை எழுதிட்டு அதுல என்ன நேம் வரணும், என்ன சிம்பிள் போடணும் அது மேல, அது எல்லாமே இதுக்குள்ளாரதான் நம்ம தர போறோம். ஈவன் இது இன்னும் நீங்க போல்ட் ஆக்கலாம், திக்னஸ் அதிகமாக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. இதுல வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது அப்படியே நீங்க என்ன செய்யணும்னா கிராப் பண்ணி இல்லைன்னா ஜேபேக்கா கன்வெர்ட் பண்ணலாம். அது இன்னும் நெக்ஸ்ட் அப்கமிங் லெக்சர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்படின்னா கரண்ட் டிவைடர் சர்க்யூட்டுக்கான கமெண்ட் ரொம்ப சிம்பிள். இங்க ஆரம்பிச்சா ஒரு 10 லைன்ல 4 லைன்ல முடிஞ்சிருச்சு. இந்த இதுதான் அதுக்கான கமெண்ட். மற்ற எல்லாம் சேம் ஃபார்மேட் தான் எல்லாத்துக்கும். ஸோ இதுதான் உங்க நெக்ஸ்ட் இதுல நம்ம வேற ஏதாவது ஒரு சர்க்யூட்டை நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன். நன்றி.